கிடைத்தரை மீது அமைந்துள்ள நிலைக்குத்தான தென்னைமரம் ஏபி மற்றும் கோபுரம் XY என்பன உருவில் காட்டப்பட்டுள்ளன. தென்னை மரத்தில் ஏறும் ஒரு மனிதன் அதன் அடியிலிருந்து கோபுரத்தின் உயரத்திற்கு சமமான உயரத்தில் உள்ள கியூவில் சற்று நேரம் தங்கி அதிலிருந்து தென்னை மரம் வழியே 12 மீட்டர் மேலே ஏறி பியில் நிற்கிறான். இந்த தூரம் 12 மீட்டர். அதன்போது அவனுக்கு கோபுரத்தின் உச்சி வையானது 58 பாகை இறக்க கோணத்தில் தென்படுகிறது. இறக்க கோணமோ ஏற்ற கோணமோ கிடையோடுதான் நடக்கிறது. இப்ப எக்ஸையும் பியையும் வையையும் இணைத்தோம்னா அது கிடையோட ஆக்குற இந்த கோணம் 58 பாகை. உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேற்கூறிய தரவுகளை குறிக்க. முதலாவது கேள்விக்குரிய விட இது. திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தி தென்னை மரத்திற்கும் கோபுரத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்திற்கு காணட்டாம். அதாவது இது தென்னை மரம், கோபுரம். ஆகவே நாங்கள் காண வேண்டியது Bx. உங்களுக்கு தெரியும் Bx சமன் Qy. சதுர செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் Bx சமன் Qy. ஆகவே Qy கண்டமெண்டா சரி. அது 88 பாகை என்றது 88 பாகை. என்ன காரணம்? ஒன்று விட்ட கோணங்கள். இப்ப செங்கோண முக்கோணம் PQY-ல செங்கோண முக்கோணம் PQY-ல் நம்மளுக்கு எதிர்ப்பக்கம் 12 மீட்டர் தெரியும். அயற்பக்கம் கேள்வி. ஆகவே பாவிக்க வேண்டிய விகிதம் வந்து tan 58 பாகை. எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்ப்பக்கம் 12, அயற்பக்கம் QY. இப்ப QY சமன் 12 கீழ் tan 58 பாகை என்று சொல்லி வரும். உங்களோட கணித வாய்ப்பாட்டு புத்தகத்துல இயற்கை டான்சன்களுக்கு கீழே 58 பாகைக்கு பார்த்தீங்கன்னு வந்து சொன்னால் 58 பூஜ்ஜியத்திற்கு 1.6003 1.6003 கவனம் இங்க ஒன்று இருக்குது. அது எல்லாத்துக்கும் தொடராது. 45 விட கூட என்றால் டேன் பெருமானம் ஒன்றை விட அதிகம். ஆகவே 1.6003 அதுதான் tan 58க்குரிய பெருமானம். பன்னிரண்டு 1.6003 பிரிச்சம் என்று வந்து சொன்னால் மேலே 4 சைவரை போட்டீங்கள் என்றால் கீழே உள்ள தசம் எடுபடும். இது முதலாம் தசமதானத்துக்கு கேட்டபடியால அதை நாங்கள் 1.6 போல அன்னளவாக்கி செய்தோம் என்றாலும் விட திருத்தமாக வரும். பிரச்சனை இருக்காது. இதுல இறுதியாக வார 3 இலக்கங்களையும் மறவுங்கோ. ஆகவே 120க்குள்ள எத்தனை 16 இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் 16 7 112. ஆகவே 16 7 112. ஆகவே 7 3 21 1 எழுதி 2 மிகுதி 7 0 0 2 2 7 0 0 7 6 42 2 எழுதி 4 மிகுதி 7 2 7 4 11 கழித்தால் 0ல 1 போகாது. 10ல 1 போனால் 9 9ல 2 போனால் 7 9ல 0 போனால் 9 9ல 2 போனால் 7 தசம் குத்தி சைவரட்சி. கடைசியா வர 3 மரபும் 79க்குள்ள எத்தனை 16 என்றால் 16 5 80. ஆகவே 4க்கு போகலாம். 4 3 12 1 மிகுதி 4 0 0 1 1 4 0 0 4 24 4 எழுதி 2 மிகுதி
நான் ஒன்று நாலும் ரெண்டும் ஆறு. கழித்தால் செவர்ல ரெண்டு போகாது, 10ல 2 போனால் 8, 9ல ஒன்று கடன் எடுக்கப்பட்டபடியால் 8, 8ல ஒன்று போனால் 7, 7ல 0 போனால் 7, 9ல 4 போனால் 5, 7ல 6 போனால் 1. ஒரு சைவரை சேர்ப்போம். கடைசி 3 இலக்கங்களை மறவுங்கோ. 157ல எத்தனை 16 சொன்னால் 9 முறை. 9 கொண்டு 27, 9 0 0 2 2, 9 0 0, 9 6 54, 4 எழுதி 5 மிகுதி, 9 9 5 14, கழித்தால் 0ல 7 போகாது, 10ல 7 போனா 3, இப்ப இங்க 7, 7ல 2 போனா 5, 7ல 0 போனால் 7, 7ல 4 போனால் 3, 5ல 4 போனால் 1. கிட்டிய முதலாம் தசமதானத்தை கேட்கப்பட்டபடியால் 7.49, 7.5 என்று சொல்லி வரும். நாங்கள் இந்த இடம்பிரித்தல இலகுவாக செய்திருக்கலாம். 1.600 பதிலாக 12 கீழ் 1.6 எடுத்திருந்தீங்கள் என்று சொன்னா 120 16, 4ஆல வெட்டினால், இல்லாவிட்டால் 8ஆல வெட்டினால் 2 16, 8 40க்கும் 5 40, 15 2 7.5 என்று சொல்லி வந்திருக்கும். 7.5 என்று சொல்லி வந்திருக்கும். முதலாம் மண்டலவாக்கம் கேட்கப்பட்டபடியால இது தேவையில்லை. நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு நீங்க அப்படி செய்யலாம். அந்நளவாக இது 12 கீழ் 1.6, இது சமன் 7.5 மீட்டர். QY சமன் BX என்றபடியால தென்னை மரத்திற்கும் கோபுரத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 7.5 மீட்டர். தொடர்ந்து Pயில் கட்டப்பட்ட ஒரு கம்பி இறுக்கமாக உள்ளவாறு தரை மீதுள்ள புள்ளி Cயில் இணைக்கப்பட்டுள்ளது. PCயின் நீளம் 25 மீட்டர். இது 25 மீட்டர். கோபுரத்தின் உயரம் 9 மீட்டர். இப்ப உங்களுக்கு தெரியும் PC 25 மீட்டர். கோபுரத்தின் உயரம் XY, Y அதே மட்டத்துல Q இருக்குது. ஆகவே இந்த BQ நீளம் 9 மீட்டர். Cயிலிருந்து பார்க்கும் போது P தென்படும் ஏற்ற கோணம் 57 பாகையிலும் பெரிது என்று காட்ட வேணும். அப்ப Cயிலிருந்து பார்க்கும் போது P தெரிகிற ஏற்ற கோணம் என்று வரும்போது இதுதான் அந்த ஏற்ற கோணம். படத்துல இந்த கோணத்தை தீட்டா என்று மார்க் பண்ணலாம். இல்லாவிட்டா அந்த கோணத்தை BCP என்று சொல்லி எழுதலாம். பிரச்சனை இல்லை. தீட்டா என்று படத்துல மார்க் பண்ணி நீங்க 2 வந்து சொன்னா sin தீட்டா செங்கோண முக்கோணம் BCP கருத்துல கொண்டா BCP sin தீட்டா எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எதிர்பக்கம் என்று சொல்றது BP, செம்பக்கம் என்று சொல்றது CP. உண்மையின்படி BP என்று சொல்றது BQ சக QP. BQ நீளம் கோபுரத்தின் உயரம் XYக்கு சமன், அது 9 மீட்டர். QP கேள்வியில் தரப்பட்டிருக்கு 12 மீட்டர் என்று சொல்லி. CP கயிற்றின் நீளம் 25 மீட்டர். 12 9 21, 21 கீழ் 25. மேலையும் கீழையும் 4ஆல பெருக்கினம் என்றால் உங்களுக்கு சுருக்கல் சுகமாக வரும். 4 4 4 2 8 24 100. 100ஆல பெருக்கிக்குள்ள 0.2 இலக்கங்கள் முன்னால வரும். ஆகவே 0.8400. ஆகவே தீட்டா சமன் sin இன்வர்ஸ்
0.8400. ஆகவே சைன் அட்டவணையில நாங்கள் இந்த பெருமானத்தை தேட வேணும். 0.8400 8400 இந்த பெருமானத்தை தேட வேணும். 57 பூஜ்ஜியத்திற்குரிய சைன் பெருமானம், 53 பூஜ்ஜியத்திற்குரிய சைன் பெருமானம், 8387 என்று சொல்லியிருக்கு. 8400 தேவைப்படுறபடியால இன்னும் எங்களுக்கு தேவைப்படுறது 13. அதுக்குரிய இடைவித்தியாசம் 8. 13க்கு 13 இல்லை. ஆகவே 12 8. ஆகவே 12 13 தரப்பட்டிருக்கிறபடியால 57 பாகை 8 57 பாகை 8களை போல கணிப்பான விகுவிக்கோணம் என்று வந்து சொன்னால் sin inverse 0.8400 57.14 பாகை என்று சொல்லி வரும். பதக்கலையில காண வேண்டும் என்று வந்து சொன்னால் sin 57 தர 60 8களை. ஆகவே 57 பாகையை விட அதிகம். அதான் காட்ட சொல்லி இருக்கு. ஆகவே சியிலிருந்து பார்க்கும் போது பி நேற்ற கோணம் 57 பாகையிலே பெரிது. இவ்வளவுதான் நீங்கள் 5வது கேள்வி சம்பந்தமாக தெரிந்திருக்க வேண்டும்.